பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா அப்பா கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி பொண்ணியை வீட்டை விட்டு துரத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாப்பா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா, இதுக்கப்புறம் நீ விடவே விடாதடி அந்த வீட்டை, பொன்னி போயிட்டா இதுக்கப்புறம் ஓ ராஜ்யம் தான், எப்படியாவது ஜெயா இருக்காங்கல்ல அவங்க மனசை மாற்றி சீக்கிரமாகவே வந்து உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணு, கண் குளிர அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கதாமா போகுது, இவ்வளோ வந்து நடத்தி காட்டியிருக்கேனே, இதுக்கப்புறம் நடத்தி காட்ட மாட்டேனா, சீக்கிரமாகவே வந்து எனக்கும் சக்தி கல்யாணம் நடக்கும், அதுவும் ஜெயா ஆண்டி எனக்கு நடத்தி வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் டீன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இங்கே பிரீத்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்குது இது, நல்ல காலம் இந்த பொண்ணி போயிட்டா, இதுக்கப்புறம் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம சக்தி வந்து பொண்ணி போனதை நினச்சி மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காரு. அவரால் தாங்கிக்கவே முடியல, ஏன் பொண்ணி இப்படி பண்ண, ஏன் பொண்ணி என்னை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, பொண்ணியோட ஃபோட்டோஸ் அவங்க பண்ணது வேலை எல்லாத்தையுமே வந்து எடுத்து நினச்சி பார்த்து அழுதுட்டுருக்காரு. அவரால் தாங்கிக்கவே முடியல, பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. பொண்ணு இல்லாத வாழ்க்கை என்னால் வாழ முடியுமா, அவள் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இந்த ரூமில் என்னால் இருக்க முடியலையே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தவிக்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக கார்த்தி கால் பண்ணுறாரு. என்னடா லவ் சொல்லிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, அது வந்து கார்த்தி என்னடா சொதப்பிட்டியா இந்த வாட்டியும், சரி பரவாயில்ல இதுக்கப்புறமாவது ஒழுங்காக சொல்லு, இன்றைக்காவது சொல்லிவிட்டு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை கார்த்தி என்னால் சொல்ல முடியாது அப்படின்றாரு. என்ன சொல்கிற அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு நம்ம வந்து சக்தி. அதை கேட்டு கார்த்தி செமையாக திட்டுறாரு. உனக்கு அறிவுன்றதே இருக்காதா, பொண்ணியை போயிட்டு ஐயோ உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில, உங்களை மாதிரி ஆளுங்களாம் நான் பார்த்ததே கிடையாது, பொண்ணு இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை சொன்னால் கூட நம்போம், ஆனால் நீங்கள்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து இங்கே பாடுறா, பொண்ணியை தனியாக விட்டதே ரொம்ப பெரிய தப்பு, இல்லைடா அவள் கண்டிப்பாக அவங்க ஊருக்கு தான் போயிருப்பா, அப்பா சொன்னார், அதனால தான் கொஞ்சம் தைரியமாக இருக்குது, நீ ஊருக்கு போனதை பார்த்தியா, இல்லை ஃபோன் பண்ணி பார்த்தியா, இல்லைடா ஃபோன் பண்ண அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, சரிடா ஊருக்காவது ஃபோன் பண்ணியா இல்லையா, சரி வேறு யாருக்கெல்லாம் கேட்கலாம்ல, இல்லைடா எனக்கு ஊரில் யாரும் காண்டாக்ட்லாம் தெரியாது, கண்டிப்பாக பொண்ணு சேஃப்டியாக தானே இருப்பா, அதை நீ சொல்லாத, போய் பாரு, முதல்ல பொண்ணு சேஃப்டியாக இருக்காங்களான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எப்படியாவது பேசி வந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ கூட்டின்னு வர பாரு, புரியுதா, பொண்ணு அப்படியே விட்டுறாதரா, நான் நேரில் வந்து பேசுகிறேன் எல்லாமே அப்படின்றாங்க. சரிடா நான் இப்போவே போய் பொண்ணியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிளம்புறாரு. சரி பொண்ணு கண்டிப்பாக ஊரில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு. இங்கே வந்து என்னப்பா பொண்ணி பார்க்க போகிறேன்னு அவங்க அப்பா கேட்குறேன். ஆமாப்பா பொண்ணி அங்கே தான் இருப்பா, கவலைப்படாத, தைரியமாக இரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்கிறாங்க. இங்கே வந்து பொண்ணியை பார்க்க வந்து கிளம்புறாரு நம்ம சக்தி. அடுத்து வந்து ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போனோன்னா அங்கே எல்லாருக்கிட்டையுமே வந்து எல்லோரும் சக்தியை பார்த்தோன்னு கேட்குறாங்க, என்னப்பா பொண்ணு எப்படி இருக்கா, திடீர்னு நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க, பொண்ணு இல்லாமல் ஊரில் ஏதாவது வச்சுட்டு போயிட்டீங்களா, எடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் எல்லோரும், அப்போ பொண்ணு இங்கே வரலையா, என்னப்பா சொல்கிற, பொண்ணு எப்படி இங்கே வந்தா, நீயும் பொண்ணு ஒன்றா தானப்பா வருவீங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு. அப்போ பொண்ணு வரலையா, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே, சரி ஒருவேளை வீட்டில் இருக்கலாம், யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் போய் கேட்குறாரு. அப்போ வீட்டில் வந்து பூட்டியிருக்கு. என்னங்க வீடு பூட்டியிருக்கு, பொண்ணு எங்கே வெளியே போயிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு பக்கத்தில் கேட்குறாரு. இந்தாப்பா சாவி, பொண்ணு வரவே வரலப்பா, பொண்ணு ஏன் வரல, எப்பவுமே வந்துடுவாளே கூட அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. அப்போ பொண்ணு இந்த ஊருக்கு வரல, அப்போ பொண்ணு எங்கே போனா, எது போனா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பொண்ணு நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுற சக்தி. பொண்ணு நீ எங்கே போன, பொண்ணு ஏன் பொண்ணு இப்படி பண்ணுற, என்னை ஏன் பொண்ணு புரிஞ்சுக்காமல் இப்படி நடந்துக்கிற, நான் சொல்கிறது ஏன் பொண்ணு நீ கேட்க மாட்டேங்கிற, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, பொண்ணு எங்கே இருக்கான்னு ஒன்றும் புரியலையே, பொண்ணுக்கு யார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டும் போல, ஒருவேளை அங்கே போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியை பார்க்கறதுக்காக வீடு திரும்புகிறாரு சக்தி. அடுத்து வந்து அங்கே போய் கேட்குறாரு, பொண்ணு ஏன் இங்கே வரலையேப்பா அப்படின்றாங்க. இல்லை வெளியே வந்தா அதான் இங்கே வந்திருப்பாளோன்னு நினச்சி இங்கே தான் வரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிட்டு வந்து கிளம்புறாரு. பொண்ணு நீ எங்கே இருக்க பொண்ணின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் அடைகிறாரு சக்தி. இது ஒரு முடியுது.